வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. எங்கள் பகவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு முழங்கு சங்கு முழங்கு. திங்களோடும் செல்லும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டமென சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கு முழங்கு. எல்லா கட்சியிலையும் கூட்டம் 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 8 மணி வரைக்கும் ரெக்கார்ட் டான்ஸ் போடுவாங்க. ஒரு 8:30 மணிக்கு ஒரு 20 பேரை ஏற்றுவாங்க. அவர்களே இவர்களே பேசி முடிப்பாங்க. 9 மணி ஆயிரும். 9 10 மணிக்கு கடை எடுத்துவாங்க. இவன் 9 ஓடி போயிடுவாங்க. கூட்டம் முடிஞ்சு போயிடும். நம்மளால பேச கூட்டம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா நீங்க நில்லுங்க, அடுத்த ஆள் வர வேண்டியிருக்கு, நீங்க நிப்பாட்டுங்க, அடுத்த ஆள். பேசுற ஆளுகளை நிப்பாட்டி தான் பேச வேண்டியிருக்கிற அளவுக்கு கொள்கைகளை அதிகமாக கொண்ட கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். கொள்கைகளை பேச தெரிந்த பேச்சாளர்களை கொண்ட கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். இவ்வளவு நாள் பேசுறாங்களே, இவ்வளவு நேரம் நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா செலுத்தக்கூடாதா? நாம் தமிழர் கட்சி மக்களுக்கானதா இல்லையா? ஒரே ஒண்ணுதான். எங்க ஐயா அரிமலை முருகன் பேசிட்டு போனார். எங்க பாப்பா அனீஸ் பாத்திமா வந்து பேச ஆரம்பிச்சது. நீங்க எல்லாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்ல ஒருத்தர் பேசுறத கேட்டுட்டு போனாங்க. இது சாலையில ஒருத்தர் பேச்ச கேட்டுக்கிட்டு போனாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு போனவரு ஒரு சால்வையும் ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியாம சால்வையும் மாலையும் பேச்சாளருக்கு போடுன்னு நிக்கிற யாரு? கட்சிக்காரர்ல. சாலையில் நாம் தமிழர் கட்சியின் பேச்சை கேட்டு கொண்டு போனவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது இன்முகத்தோடு ஒருத்தர் போய் நின்று, அண்ணா மேடையில சால் வாங்கி வைக்கிறோம், மாலை வைக்கிற கலாச்சாரம் நாம் தமிழர் கட்சி கிடையாது, உங்கள் அன்புக்கு நன்றின்னு வாங்கி வச்சது பாருங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இங்க வேற கட்சி கூட்டம் நடத்தின்னு வச்சுக்கோங்க, இவர் அவருக்கு செலவு போடாரு, அவர் இவருக்கு செலவு போடாரு. இவர் அவர் பின்னால வைத்தாரு, அவர் இவர். மேடை இருக்கையிலே மாறி மாறி போத்திக்கிறாங்க, மாறி மாறி கட்டி பிடிச்சிருவாங்க, கூட்டம் முடிஞ்சு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் என்கிற தத்துவத்தை உள்வாங்கி ஒரு மாற்றத்தை முன்னிறுத்த ஒரு கட்சி 12 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. திமுக தொடங்கப்பட்டு 17 ஆண்டுகள் இந்த மண்ணில் போராடி இருக்கிறது. ஒற்றை கட்சி காங்கிரஸ் என்கிற ஒற்றை கட்சி எதிர்த்து. அன்னைக்கெல்லாம் இப்படிலாம் செல்போன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, இத்தனை கட்சி கிடையாது. சாதிக்கு 2 கட்சி, மதத்துக்கு 2 கட்சி, இந்த திராவிடம் தமிழ் எதுவும் கிடையாது. ஒரு கட்சி எதிர்த்து 17 வருஷம் போராடிதான் ஆட்சிக்கு வந்த வரலாறுல நாங்க படிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி ஒரு கட்சி தொடங்கப்படுகிற போது இந்த மண்ணில எவ்வளவு கட்சின்னு சொல்ல முடியல. வரிசையா சொன்னா 2 கட்சி விட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. 50 கட்சி இருக்குது, தெருவுக்கு 4 கொடி இருக்குது, 4 சங்கம் இருக்குது, 4 கட்சி இருக்குது. அத்தனை சாதி இருக்கான்னு தெரியல, அத்தனை மதம் இருக்கான்னு தெரியல, அவ்வளவு பேரும் கட்சி வச்சிருக்கா. அதுக்கு இடையில எல்லா கட்சிக்காரனும் 2 டிவி வச்சிருக்கான். பொய்யா சொல்றதுக்கு, அவனை பத்தி அவனே ஏற்றி விடுறதுக்கு, அடுத்தவனை பத்தி குறை சொல்றதுக்கு, இப்படி எல்லாம் வச்சிருந்தோம். 2016 முதலில் தேர்தலை சந்தித்த போது நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டு வெறும் 4 லட்சம். வெறும் 4 லட்சம். எல்லாரும் சொன்னாங்க, சீமா கத்தி கத்தி பேசினாரு, 5 வருஷமா கத்தி கத்தி பேசுனீங்க, 4 லட்சம் பேர் தான் ஓட்டு, 1% ஓட்டு தான் வாங்கினீங்களாக்கோ அப்படின்னாங்க. 2019 3 வருஷம் தான். 2016 அப்புறம் சட்டமன்ற தேர்தல், இங்க அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. அப்படி சட்டமன்ற தேர்தல் முடிந்து 3 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட போது 4 லட்சம் ஓட்டு 4 மடங்கு கூடி 16 லட்சம் வாக்குகளாக மாறி நின்றது. அதுக்கப்புறம் 2 ஆண்டு மறுபடியும் சட்டமன்றத்தில் 2021 எல்லாரும் சொன்னாங்க, சும்மா புதுசா வந்தா 2 வருஷம் அப்படித்தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் மக்கள் பழைய குருடி கதை திரடிங்க மாதிரி மறுபடியும் வந்துருவாங்க அந்த கட்சிட்டு அப்படின்னாங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு 2021 சட்டமன்ற தேர்தல் 16 லட்சம் வாக்குகளை 30 லட்சம் வாக்குகளாக பெற்று காட்டி இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மண்ணில் இருக்கிறது. நான் வரப்போது 2024 30 60 ஆகலாம், 60 70 ஆகலாம், 70 80 ஆகலாம், சொல்ல முடியாது. யார் தேவனா இருக்குது கையில? ஏன்னா மக்கள் தான் முடிவு செய்ய போறான். நீங்க யோசிச்சு பாருங்க, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக எங்க போச்சு? இன்னைக்கு திமுக செய்கிற அராஜகங்களை பற்றி இந்த இடத்தில் பேசி இருக்கிற வேண்டிய கட்சி அதிமுக எங்க போச்சு? அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களை வளர்த்திக்க முடியல. அவங்களே வந்து பாப்பா சொன்ன மாதிரி கட்சியை தேடிட்டு இருக்காங்க. காலையில் இவர் அறிவிக்கிறார், அவரை நீக்கிட்டேன்னு. அவர் மத்தியானம் அறிவிக்காரு, நான் அவரை நீக்கிட்டேங்க. இந்த அம்மா சாயங்காலம் 2 பேரும் நீக்கிட்டான்.
இப்ப இவங்களை கேட்டா அவங்க அப்பவே நீக்கிட்டாங்க. ஒரு மண்டை வந்து அங்க வந்து கட்சி ஆற்றுல அந்த கரகாட்டக்காரி காரை யாரு வச்சிருந்தான்னு கேட்டாங்க பாருங்க. அது மாதிரி அதிமுக யாரு வச்சிருக்கான்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீதிபதியா வச்சிருக்காரு, அவர் போய் நிக்காங்க. ஆமா உனக்கு தான் மத்தியானம் இல்ல உனக்கு தான் காலையில பார்த்து ஒன்ன மாதிரியே தெரிஞ்சுப்பா அப்படின்னு அவர் தீர்ப்பை மாத்தி மாத்தி 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தீர்ப்பு இந்த நீதிமன்றம் சொல்லாது அந்த நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்கேயும் பாருங்க இந்த நீதிபதி சரியில்லை, வேற நீதிபதி கொடுங்க. ஓபிஎஸ் அவர் கோச்சுக்கிறாரு, என்னை பார்த்து சரியில்லை என்று விட்டாயா, ஐயா மன்னிச்சிருங்க தெரியாம சொல்லிட்டேன், நீங்களே வாசிங்க. சரி நம்பிட்டான், உனக்கு தான் கட்சி அப்படின்னு அவர் அவங்க சொல்ல பிரச்சனை தீர்க்க முடியல. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, அதே 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்த திமுக ஆட்சிக்கு வர 1 வருஷம் இருக்கும் போதுதான் மக்கள்கிட்ட வந்து மேடை போட்டாங்க, பேசினாங்க. எனக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, எந்த கட்சியும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயிச்ச கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சியில் கூட்டணி இருந்த கட்சி, எந்த கட்சி வாய் திறக்கல. இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட போகாத நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் திமுக பாரதிய ஜனதாக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், கொள்ளை கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஒண்ணு இல்லைங்க. திமுக காரங்க நான் பேசிட்டு இருக்கிறேன், கடலூர் காட்டுமன்னார்கள் நான் பேசிட்டு இருக்கிறேன், பேசுறது பொறுக்க முடியல, மேடை வந்து கிளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நினைச்சு பார்த்தேன், ஆளுங்கட்சிக்கே பயம் வருதுன்னா நம்ம அந்த எதிர்கட்சி அவ ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லை, அடுத்து தவிர்த்துக்கிட்டே போயிடலாம். ஆளுங்கட்சி யாரை பார்த்து பயப்படணும்? எதிர்கட்சியை பார்த்து பயப்படும். அவன் சட்டமன்றத்தில் அவன் பள்ளி பிடிக்கிற பாம்பு மாதிரி உட்கார்ந்துருக்கான். மக்கள் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த மண்ணில் அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு அரசியல் எப்படி இருக்கணும். எங்க ஆளுநர் பேசினாங்கல்ல, அரசியல் சாக்கடன் விலை நிக்கிறீங்களே பெத்தவங்கள, அரசியல் சாக்கடன் விலை அந்த சாக்கடைகள் இருக்க பண்ணிக்கே மறுபடியும் ஓட்ட போட்டு அது குட்டியை போட்டு அது பண்ணி குட்டின்னு தெரியாம அதுக்கு மறுபடியும் ஓட்ட போட்டு திருப்பி அரசியல் சாக்கடன் பேசிட்டு இருக்கீங்களே, அரசியல் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி. இன்னைக்கு இருக்கிறார கி வீரமணி, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்த திராவிட கழகத்தை ஒண்ணு வச்சிருக்காங்களே, திராவிடர் கழகம், அதோட தலைவர். கட்சிக்கு பேர் என்னது, அமைப்புக்கு பேரு திராவிடர் கழகம். அவருக்கு பட்டம் என்ன தெரியுமா? தமிழர் தலைவர். கட்சிக்கு பேரு திராவிடர் கழகம், அவருக்கு பட்டம் தமிழர் தலைவர். 4 நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாரியால் என்ன திருப்பத்தூர்ல கொண்டு போய், அவர் பெரிய மகான் இல்லையா, கடவுள் இல்லைன்னு சொன்ன தத்துவம், அந்த கடவுளுக்கு அவங்க தராசுல வச்சு பணம் கொடுக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அவரு புத்தகம் விற்க மாட்டுக்கான். ஏன்னா நாம் தமிழர் ஒண்ணு வந்துருச்சுல, புத்தகம் பஞ்ச பாட்டு பாடுது, அந்த புத்தகத்துக்கு சந்தா வாங்கணும்னு சொல்லி அவரை உட்கார வச்சு எடைக்கெடை நாணயம் கொடுத்த காலம் போய் எடைக்கெடை பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டுக்கிட்டா வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க நாட்டுல வரலாறு. இந்த தலைவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இவங்க தலைமை ஏற்ற நம்மளா இருந்திருக்கோம். அவங்க சொன்ன கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், அவங்க சொன்னதான் சரின்னு நினைச்சிருக்கோம், அவங்க தான் நமக்கு விடுதலை பெற்று தருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த தலைவர் அவர் உட்கார்ந்து இருக்காரு, இங்க பணத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏறிக்கிட்டே இருக்கு, சமமா வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா என்ன இவ்வளவுதான் பணம் வந்திருக்கு, அதுக்குள்ள சமம்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி கீழே வீரமணி விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்க போயிருக்காரு. எது பணம் கூட ஏறி டமுக்குன்னு வீரமணி விழுந்துட்டா என்ன பண்ணு பிடிக்க போனா அவருக்கு பேலன்ஸ் ஆகல, லேசா முட்டங்கால தூக்கி எது முட்டிகால தூக்கி அந்த தராசுல வச்சு லேசா அமைக்கிருக்காரு. அதை ஒரு தொலைக்காட்சிக்காரன் போட்டோ எடுத்து வெளியே போட்டான். யார்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட ஏமாந்துருந்தா கூட சரின்னு சொல்லலாம், இவங்க பொழப்பே அப்படித்தாண்டா 50 வருஷமா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிருக்கலாம். சரி வர்றவங்க ஆட்டையை போட்டிருந்தா சரின்னு சொல்லிருக்கலாம். சொந்த அமைப்புக்காரங்க நம்ம கையா, நம்ம தான் தீக்காயா, நம்ம ஆளு வீரமணியா, அவன் நம்ம ஆளு கேட்கிறாயா, நம்ம தான் பணம் கொடுக்கணும் சொல்லி இருக்கவங்கலாம் வந்து பிச்சை எடுத்து துண்டு நோட்டீஸ் கொடுத்து காசை கட்டி அதை நோட்டா மாத்தி கட்டுக்கட்டா 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா கட்டுன்னு மாத்தி கொண்டு வந்து வைக்க அவங்கிட்டயே ஏமாத்தி ஆட்டையை போடுகிறதா திராவிட மாடல். என்னது இப்ப பேசுறாங்களா திராவிட மாடல், திராவிட மாடல் சொந்த கட்சிக்காரனே ஏமாத்துறதான் திராவிட மாடல். அதுக்கு சாம்பல். ஆனா இங்க தமிழர்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஐயா நல்ல கண்ணு பாத்திருக்கீங்களா? நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரே மானஸ்த, அவர் கம்யூனிஸ்ட் சரியா பிடிச்சிருக்கனால அங்க உட்கார்ந்து இருக்காரு. என்னைக்கு அவர் போறாரோ அன்னையோட கம்யூனிஸ்ட் நாடு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கட்சி இந்த மண்ணில் இருக்க போறதில்ல. 4 நாளுக்கு முன்னாடி அரசாங்கம் விருது வழங்குது அவருக்கு, ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்குறாங்க சுதந்திர தின விழால. வாங்கிய விருது 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சத்தை அப்படியே வாங்கிட்டு அதை கையில பிடிக்கும்ல வச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா பைக்ல கையை விடுறாரு. என்னன்னு பார்த்தா பையில இருந்து ஒரு 5000 செக் எடுத்து இந்த 1 லட்சத்தை நான் என்ன பண்ண போறேன், அதோட சேர்த்து இந்த 5000 வச்சு 1,05,000 முதலமைச்சர் பொது நிதிக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. இவருக்கு அப்படி ஒரு சம்பவம் எல்லாம் செஞ்சே பழக்கம் இல்லை. ஸ்டாலினுக்கு கொடுத்ததெல்லாம் சேர்த்து ஆட்டையை போட்ட கட்சி. என்ன சொல்றாரு இவரு?
என்னையா பைத்தியக்கார மாதிரி தெரியுது. நல்ல கண்ணு பார்த்தா யாரா கொடுத்தா நமக்கே திருப்பி கொடுக்க அப்படின்னு பாக்க. அதான் தமிழ எப்படி தமிழ வாங்குறது மட்டும் இல்ல, ஒருவேளை தனக்கு மிஞ்சி போதுன்னு வச்சுக்கோங்க, அதை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டு வளர்க்கப்பட்டவதான் தமிழ. வரலாற்று அப்படிதான் தமிழன் இடம்பெற்றிருக்கா. ஆனால் அந்த தமிழ் இன்னைக்கு வந்தவனெல்லாம் வாழ வச்சான். வீட்டுக்கு வெளியில அந்த காலங்களில் வந்தா வீட்டுக்கு வெளியில திண்ணை கட்டி வச்சோம். திண்ணை ஏன் கட்டி வச்சோம்? அப்படி சாப்பிட்டு போறவங்க இரவு மின்சாரம் கிடையாது அப்பெல்லாம். அப்ப மாட்டு வண்டி பயணம் நடைபயணமா தான் இருந்துச்சு. 7 மணிக்கு மேல நடக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தா, வீட்டுக்கு வெளியில திண்ணை இருந்தா படுத்து உறங்கிட்டு மறுநாள் காலையில போட்டு சொல்லி வீட்டுக்கு வெளியில கட்டாய திண்ணை. அந்த திண்ணை எப்படி இருந்துன்னா கோழி மடம் சொல்லுவோம் எங்க ஊர் பாஷையில. திண்ணைக்குள்ள ஜன்னல் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள கோழி அதெல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி உயிரோட வாழ வச்சா. வீட்டுக்கு வெளியில போடுற கோலம் இருக்கு பாருங்க, கோலம் அங்க இருக்கிற இவங்க போடுற மாதிரி கல்லு மாவுல எல்லாம் கோலம் போட்டல, அரிசி மாவுல கோலம் போட்டு போனா எதுக்கு? வீட்டுக்கு வந்தவனுக்கு வீட்டுக்குள்ள சோறு, நம்மகிட்ட வாய் திறந்து கேட்டவனுக்கு வீட்டுக்குள்ள சோறு போட்டா, வாய் இல்லாத உணவுப் பொருள், வாய் இல்லாத ஜீவராஜியா இருக்கக்கூடிய எறும்பு மற்ற இதுக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில போடுற அந்த மாவு கோல மாவுல போடுறோம், அது கோலத்தை கோல மாவுல போடாம அரிசி மாவுல கோலம் போட்டு அந்த ஜீவராசிகள்லாம் அதுல இருக்க உணவை சாப்பிட்டு விட்டு போகணும் வாழ்ந்த தமிழ. இப்படி எல்லாவற்றையும் தனக்கு போக அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தவன் கடைசியில அரசியலையும் விட்டு கொடுத்துட்டான். எப்படி? வந்தாரை வாழ வைத்த தமிழன் வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததோடு மட்டுமல்லாமல் வந்தவரையும் ஆள வைத்தான். அதுதான் இங்க சிக்கல். தமிழன் ஆழம் சொல்லும் போது எல்லாருக்கும் எரிச்சலா இருக்குது. அது என்ன தமிழன் ஆளணும், என்ன தமிழ் ஆளணும், ஏன் மத்தவங்க தமிழ் இல்லையா, நாங்கெல்லாம் தமிழ் இல்லையா அப்படின்னு கேட்கிற போது ஆமா எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. தமிழ்நாட்டு கேவலமா இருக்கு. கேரளாவில் எந்த கட்சி ஆட்சி கொண்டாலும் மலையாளி முதலமைச்சர் 50 வருஷமா ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இந்தியா எப்படி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதோ, மொழிவாரி மாநிலமாக இந்தியா எப்பொழுது பிரிக்கப்பட்டதோ அப்படி இருந்து கேரளாவில் எவன் ஆட்சிக்கு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சர். ஆந்திராவில் எந்த கட்சி ஆட்சி கொண்டாலும் சரி காங்கிரஸாக இருக்கா, அங்க இருக்கிற மாநில கட்சியாக இருக்கிறார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சர். இதே கர்நாடகத்தில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட அவன் கம்யூனிஸ்டா, அவர் காங்கிரஸா இருக்கிறா, பிஜேபி எவனா இருந்தாலும் சரி தாய்மொழி எவனுக்கு கன்னடமாக இருக்கிறதோ அவன் தான் முதலமைச்சர், அவன் தான் எதிர்கட்சி தலைவர், அவன் தான் சபாநாயகர். இது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். ஆனா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இங்க இருக்கலாம் மொழி பேசிக்கிட்டு இருக்கா அந்த இந்தியாவில். ஆனா நாம் தமிழர்கள் மட்டும்தான் இங்கே பேசப்படுகிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாட்டில் ஐயா காமராஜன் ஒரு ஒற்றை தமிழனுக்கு பின்பா 50 வருஷமா தமிழன் முதலமைச்சராக முடியல, எதிர்கட்சி தலைவர் ஆக முடியல, இங்க சபாநாயகர் கூட ஆக முடியல. அதுதான் சிக்கல். எங்க அண்ணங்க பகவதி சொன்ன மாதிரி நீங்க எடப்பாடி முதலமைச்சர் தமிழர் தானே வந்துடக்கூடாது. ஓட்டு அவருக்கெல்லாம் போடல, அவர் ஆத்தாவுக்கு போட்டது. அவர் கடை எங்க உட்காந்துட்டாரு. அதனால அவரை செல்லு கணக்குல வராது. அடுத்த தேர்தல பாப்ப இந்த தேர்தல் என்னங்களா போட்டு விட்டாங்களே அவர்தான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிச்சா நம்ம ஆள் கேப்பா, காது துடிப்பா இருக்கா, கை ஆட்டிக்கிட்டே பேசுறாரா, கீழே பாரு செருப்பு கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கு, அது துடிக்குதா, இப்படி எல்லாம் பார்த்தா அவன் சாதி என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் குலம் என்ன, அவன் என்ன சாதிக்காரன், எவனுக்கு ஆதரவா பேசுறான். தமிழர் எவன் கட்சி ஆரம்பித்தாலும் என்ன சாதி, தமிழர் அல்லாத எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி அவருக்கு புரட்சி தலைவர் பட்டம், இங்கிட்டு புரட்சி தலைவர் பட்டம், புரட்சி தலைவி பட்டம், அவங்களுக்கு தமிழகத்தின் தலைவர் பட்டம். எப்படி? தமிழன் கட்சி ஆரம்பிச்சா அவனுக்கு சாதி பட்டம், தமிழ் அல்லாதவன் கட்சி ஆரம்பிச்சா அவனுக்கு புரட்சியில புடுங்கின பட்டம். இதுதான் தமிழன் கெட்டு போனதுக்கு ஒரே காரணம். இதுதான் காரணம். நீ யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் போல ஒரு தலைவர் உண்டான்னு பேசுறாங்களே, நாங்களும் கேட்கிறோம். எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறது முல்லை பெரியாற்றை 128 அடியாக குறைத்தார்களே, எம்ஜிஆர் தட்டி கேட்கிற, எம்ஜிஆர் தட்டி கேட்கிற, அவர் நல்ல தமிழராக நிலை சிந்தித்திருந்தா, தன்னை மலையாளியாக உணராமல் இருந்திருந்தா 142 அடியில் 128 அடியாக கேரள அரசு குறைக்கிற போது இங்கே மட்டும் நாம் நல்ல மனம் சாதிச்சாரு. ஏன் கருணாநிதி தமிழர் நீங்க சொல்றீங்களே, அப்படி கருணாநிதி தமிழர் அந்த அதே பாலாட்டு உரிமை நீர் பிரச்சனை வருகிற போது, பாலாட்டில் தன் உரிமை பறிக்கப்படுகிற போது ஏன் கருணாநிதி பேசுற, ஆந்திராவோட போய் கருணாநிதி ஏன் பேசுற? ஜெயலலிதா தமிழராக இருந்தா காவிரியில் நீர்வரி பிரச்சனை, கன்னடத்தில் நமக்கு காவிரிக்கும் பிரச்சனை வந்தது, கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வருகிறது, அவன் ஏன் பேசுற? சரியான உரிமையை பெற்று தரல. அப்படி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் போதா நானும் கூட நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆமா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா பிறந்த உடனே அதான் தெரிஞ்சு, எங்க வீட்டுல ஒரு தலைவர் படம் வச்சிருந்தாங்க, அப்ப இவங்க தான் திமுகவா, அவன் தான் அதிமுகவா, அவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுமா, காலகாலமா அவங்க தான் ஜோறு போட்டாங்க. நான் எங்க அப்பா பாத்துக்கிட்டேன், அப்ப நீ என்ன போட்ட? காலகாலமா அவன் எனக்கு ஜோறு போட்டானா, எங்க அப்பா எனக்கு என்ன போட்ட கேட்கல. எங்க அப்பா எனக்கு உழைச்சு போட்டாரு, எங்க அம்மா எனக்கு உழைச்சு போட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஓ எங்க அப்பா தான் எனக்கு சோறு போட்டா, எங்க அம்மா தான் எனக்கு சோறு போட்டா. எங்க அப்பாவும் தமிழ, எங்க அம்மாவும் தமிழ, அவங்க வயிற்றுல பிறந்த நானும் தமிழ.
அங்க ஒரு தெலுங்கு இருக்கா, அவர் தாயும் தமிழா, அவர் தாயும் தெலுங்கு, அவர் தகப்பனும் தெலுங்கு, அவர்களுக்கு பிறந்த குழந்தை தெலுங்கு. இப்படி ஒவ்வொரு தாய்மொழி தாய் பிறந்தவர்கள் எல்லாம் அவர்கள் மொழி பேசுகிறார்கள், அவர்கள் மொழி வழியாக வருகிறார். இங்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இப்படி திராவிடம் கட்சி வச்சுக்கலாம். யாரா திராவிடம் கேட்டா இல்ல எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம். எல்லாம் சேர்ந்தது திராவிடம்னா நானும் திராவிடம், கேரளாவில் நானும் திராவிடம், மலையாளி திராவிடம், முல்லை பெரியாறுல அங்கே திராவிடம், எனக்கு திராவிடம் தண்ணி தர மாட்டேங்க, இந்த திராவிடனுக்கு அந்த திராவிடம் தண்ணி தர மாட்டேங்க. கேரளா முதலமைச்சர் பேசுற பார்ப்போம். நானும் திராவிடம், ஆந்திராவில் தெலுங்கு திராவிடம், ஏன் பாராட்டுல தண்ணி தர மாட்டேங்க. மேல எங்க இருக்கக்கூடிய அணை கட்டுறான், ஏன் அணை கட்டுறான்? நானும் திராவிடம், கன்னடம் திராவிட, ஏன் காவிரியில் இன்னும் வரைக்கும் தண்ணி கிடைக்கிற, ஏன் தர முடியல? இங்க திராவிடம் என்கிற போர்வையில தமிழர் அல்லாதவர்கள் இவ்வளவு நாள் மஞ்சள் குளிச்சுட்டான், அவங்க முதலமைச்சரா உட்கார்ந்துட்டே போயிட்டாங்க. இப்பதான் ஒரு தமிழ முதல்ல கட்சி ஆரம்பிச்சு சாதி கிடையாது, மதம் கிடையாது, சாதியை சாகடிச்சுட்டு வாடா, மதத்தை தூக்கி போட்டு வாடா, இந்த இந்தியன்களை அப்புறம் பாத்துக்கிறோம், நாம மொழி பேசுற நாம் வாழ்வழி வருகிற தாய்மொழி எதுவோ அதுவே நம் இனம், அதனால நாம் தமிழர்கள், நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கணும்னு எல்லாருக்கும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு எரியுது. ஆகா, ஒருத்தர் எவ்வளவு நாளா நம்ம கட்டி காத்து வச்சிருந்த பொய்யெல்லாம் உடைச்சு சல்லி சல்லியா நொறுக்கிறானே, தமிழன் 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 சொல்றானே. தமிழன் சொன்னா என்ன பிரச்சனை? ஒரு ஒரு இனத்தின் பிள்ளைகளை அந்த இனக்கூறாக பார்ப்பதற்கு என்ன சிக்கல்? இல்லைங்க, நீங்க பிரிச்சு பேச. ஆமாங்க, நாங்க ஆந்திராவில் தெலுங்கர்களை வெளியே போன்னு சொல்லல, நாங்க கன்னடர்களை வெளியே போன்னு சொல்லல, நாங்கள் மலையாளியை வெளியே போன்னு சொல்லல, நாங்க வேற்றுமொழிக்காரர்கள் வெளியே போன்னு சொல்லல. ஆனாலும் உங்க மொழி பேசுகிற நாட்டில் உங்களுக்கான உரிமை எப்படி இருக்கிறதோ அது போல எனக்கு உரிமை வேணும் தானே கேட்கிறோம். ஏன் 50 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தா ஒரு நல்ல சாலை, ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல மருத்துவம், ஒரு நல்ல குடிநீர், ஒரு நல்ல வேளாண்மை, ஒரு நல்ல வாணிபம், ஏதாவது ஒண்ணு சரியா செஞ்சீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்பி சுதர்சன் பேசிட்டு போனார்ல, ஒரு மின்சார கட்டணம் திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்களே, மாசம் மாசம் கணக்கு எடுத்துருவோம். இது 2 மாசம் கட்டுறது உங்களுக்கு சங்கடமா இருக்கும், மாசம் மாசம் கணக்கு எடுத்து உங்களுக்கு எளிமையாக்கிறோம், திமுக ஓட்டு போடணும். இப்ப என்ன ஆகி போச்சு? மாசம் மாசம் கணக்கு எடுக்கிற அளவுக்கு பாதி கரண்ட் வர்றது இல்ல, அப்படியே கணக்கு எடுக்கிறது மாதிரி கணக்கு போட்டோம். மின்சார கட்டணம் கூறுது, அது மத்திய அரசு சொல்லிதான் நாங்க கூட்டுறோம். அது கூட்டுறது பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இப்படி, இது ஏழைகள் அதனால துன்பப்பட மாட்டாங்க. சரி, மின்சார கட்டணம் தான் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டு பார்த்தா வாடகை வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மீட்டர் மாத்திருக்கான் பாருங்க, அதுக்கு மாசம் 60 ரூபாய் வாடகை கட்டணுங்க. என்னடா எவ்வளவுதான் இருந்து 2 மாசம் கழிச்சுதான் தெரியும். மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக மாசம் மாசம் அளவீடு பார்ப்பேன் சொன்ன திமுக இன்னைக்கு மாசம் மாசம் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு தினந்தோறும் அளவீடு. கேஸ் விலை ஏறி போச்சு. இன்னைக்கு 49 ரூபாய் ஏத்திருக்காங்க. கொடி பிடிச்ச கோமாளி எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல. 2 நாளா கொடியை கட்டிக்கிட்டு வீடு முழுக்க தெரு முழுக்க எல்லா இடத்துலயும் கொடி கட்டினாங்க. நாடு நட்டுக்கு வரப்போகுது, நாடு நட்டுக்கு வரப்போகுது. இப்ப கொடி வச்ச வீட்டுக்கு தான் 49 ரூபாய் ஏறிடுச்சு. கொடியை சொன்ன வாங்க சொன்னா பாருங்க, ஏத்த சொன்னா பாருங்க, அவன் போயிட்டான் பெசான்னு. கொடியை ஏத்திட்டா இந்த நாடு நல்லா வருமா? எல்லா இடத்துலயும் வரி செலுத்தியாச்சுங்க. எல்லாத்துக்கும் வரி போட்டா அதிகபட்ச வரி எவ்வளவு போட முடியும் எல்லாத்துலயும் ஏத்தியாச்சு. அப்ப நாட்டு மக்கள் வரி செலுத்தியே சங்கடப்படுறாங்க. நீ வீட்டுக்கு கொடி ஏத்திட்டுனா நாடு நல்லா இருமா? என் தங்கச்சி கேட்டுச்சுல, இன்னைக்கு வரும்போது பாக்குற மதுரைக்கு வந்துட்டு இருக்கும்போது குப்பத்தொட்டில அவ்வளவு தேசிய கொடி இருக்குங்க. அழகா ஊர்ல ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்துல பஞ்சாயத்து போர்டுல ஏத்தினா அந்த கொடி பாதுகாக்கப்பட்டு நாட்டின் மானம் காப்பாற்றப்பட்டிருக்கா. நீ தெருக்கு இந்த கட்சி கொடி கட்டின மாதிரி தோரணம் கட்டி தொங்க விட்டு அவன் அங்கே வெட்டி இங்கே வெட்டி கக்கூசில வெட்டி கடைசியில் குப்பத்தொட்டிக்கு வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இவன் கொடியை வச்சு மூஞ்சி தொடர்ந்து ஞாபகம் இருக்கா? மோடி கொடியை வச்சு மூஞ்சி தொடர்ந்தது, மூக்கு சிந்தனது, இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தேன் எல்லாரும் அப்படி செய்ய விட்டுருவோம், நம்ம சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி கொடியை கட்டுங்க, கொடியை கட்டுங்க, நீங்களும் கட்டுங்க, நீங்களும் கட்டுங்க, நீங்களும் சிந்துங்க, நீங்களும் பிடிக்கா. இப்ப எல்லாரும் சிந்தி தூர போட்டு குப்பத்தொட்டிக்கு போயிருச்சு. இப்ப இந்த கொடி யார் மதிப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கொடியும் எப்படி ஏற்ற வேண்டும் என்று வரைமுறை இருக்கிறது. ஏத்துனாங்களா? சுதந்திரம் வந்து கொடி ஏத்துனாங்க, மறுநாள் கணக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் 274 கோடிக்கு சரக்கு வச்சிருக்கான். இவன் கொடி எப்படி ஏத்திருப்பான் பாருங்க, இந்த லட்சணத்துல எப்படி ஏத்திருப்பான். இவன் ஜாராயத்தை குடிச்சுட்டு எப்படி ஏற்கனவே பாருங்க, தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போனா எடுத்த உடனே படம் போடான்னு பார்த்தா தேசிய கீதத்தை போடுறாங்க. அவன் நம்மால் சரக்க போட்டு ஏற்கனவே நிக்க முடியாம போக அவனை நட்டுக்கு நில்லு, இங்க பக்கத்துல இருக்க பொம்பளை மேல விழுகான், அது செருப்பு கழுத்து அடிக்குது. இவன் போய் படம் பார்க்க போனவன்ட்டு ஊராமலைட்டு செருப்படி வாங்க தேவையா? உடனே சட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வரும் போது இந்த படம் போடும் போது தேசிய கீதம் பாடுறாங்க, கண்ணு தெரியாதவங்களால எந்திரிச்சு நிக்க முடியல. அவங்க ஜட்ஜி அறிவாளி பாருங்க, கண்ணு தெரியாதவங்களா எந்திரிச்சு நிக்க வேண்டாம். டேய், கண்ணு தெரியாதவங்கடா தியேட்டருக்கு போறான். இல்ல அந்த வழக்க போட்டாதான் கொஞ்சம் யோசிக்கணும், இல்ல வழக்க வாங்க கொஞ்சம் யோசிக்கணும்.
தீர்ப்பு கொடுத்தாவா யோசிச்சிருக்கணும்ல. இது என்ன பைத்தியக்காரத்தனம். இவ பக்கத்துல தம்பி எந்திரிச்சிருங்க தம்பி, நீங்க அப்படித்தான் இந்தியனா இருக்குன்னு அவசியம் இல்லைங்கிற. இல்ல அப்படின்னா தெருவில் போகும்போதெல்லாம் தேசிய கூட இப்படி நிக்க முடியும். தேசிய கீதம் போடுறதுக்கு ஒரு டயம் இருக்குடா, ஒரு நேரம் இருக்கு, ஒரு அது மாதிரி தேசிய கொடியேற்றவருக்கும் நேரம் காலம் இருக்கிறது. அதை அவமதிப்பு செய்ய உண்மையிலே இங்க நரேந்திர மோடி தூக்கி சிறையில போடணும். தேசிய கொடியை அவமதித்த குற்றத்திற்காக, நாட்டு மக்கள் மூலமாக தேசிய கொடியை அவமதித்த குற்றத்திற்காக அவர் தூக்கி சிறையில போடணும். அப்படி போடும்போது கூடவே முதலமைச்சர் ஸ்டாலினையும் போடணும். ஏன் தெரியுமா? அவர் அங்கிருந்து சொன்னாரு, எங்க அண்ணா எடப்பாடி கேட்டுக்கிட்டாரு, ஒரு நியாயம் இருக்கு, கூட்டணி கட்சி கழுத்துல கத்தி வச்சிருவாங்க, அதனால கேட்டாரு. இவர் எது கட்சி தானே, அவருக்கு இவருக்கு தான் பிடிக்காது. அவர் ஏன் இவர் பீம்பாரு, இவர் பீனா அவர் சீம்பாரு, அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருக்கு ஒண்ணும் தெரியாது, அது நமக்கு தான் தெரியும். பாத்திருக்கீங்கல்ல செஸ் போட்டி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்களாம், பேசி தொலைக்காட்சியில போடுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடி மகிழ்ந்தார். என்ன உரையாடி இருப்பாரு? இவங்க தமிழ்ல உரையாடி இருப்பாரு. பெருசுக்கு தமிழ் தெரியாது, பெருசு இந்தியில பேசிருக்கோம், சிறுசுக்கு ஹிந்தி தெரியாது. சரி, ரெண்டு இங்கிலீஷ் பேச, ரெண்டுக்கும் தெரியாது. என்ன பேசிருப்பாங்க? இல்ல எனக்கு அவங்க பேச தெரியாது. என்னதான் நானும் என்னதான் சும்மா சிரிச்சிருப்பாங்க நினைக்க. இப்பதான் யோசிச்சு பார்க்கணும். தினம் மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை முதல் வருஷம் சந்திச்சு இவர் கால் மேல கால் போட்டுக்கிறதும். இவங்க டீ எடுத்துட்டு சீக்கிரம் எடுங்கடா, சிரிக்க முடியல. அவங்க கேமரா இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. இவங்க ரெண்டு இப்ப இவ்வளவு நாள் இவங்க என்ன பேசியிருப்பாங்க? எதுக்கு இந்த நாடகங்கிற? இதுல கேட்டா கோபேக் மோடின்னு சொல்லியிருக்கோம். எது எதிர்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி. இப்ப ஆளுங்கட்சியா வந்தா மோடி எதிர்த்து எவரும் வசனம் எழுதக்கூடாது, மோடி எதிர்த்து பலூன் பறக்க கூடாது, மோடி எதிர்த்து வாட்ஸ்அப்ல எது சமூக வலைதளங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரா யாரு? இந்த நாட்டின் காவல்துறை அதிகாரி. இங்க அவன் கலாண்டுக்கு போயிட்டு இருக்கான் பக்கத்து வீட்டுல, அதை கண்காணிக்க ஹக்கு இல்ல. இந்த நாட்டுல பல பெண்களோட கற்பு பாதிக்கப்படுது, அதை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. அவன் கொலை பண்ணிட்டு மறு அடிச்சு அவன் மறந்துகிட்டு இருக்கான், அதை கண்டுபிடிக்க முடியல. மோடிக்கு எதிராக எழுதுறானா? எழுதி வச்சிருக்கான் வசனம், வருக வருக மோடி அவர்களே வருக, களவாணி பெய்ய மோடி அவர்களே வருக, நாட்டை சூறையாடிய நாராதிரியே வருக, நாங்களும் வெல்கம் மோடி, வெல்கம் மோடி எழுதிட்டு போறோம். இந்த ஒரு வார்த்தை மாறினா கூட உனக்கு எல்லாமே மாறிடுமா? மோடியை எதிர்க்கலாம் சொல்லுற ஸ்டாலின் ஏதாவது ஒண்ணு மின்சார கட்டணம் கொடுத்துங்க உங்க ஆள் சொல்லிட்டாரு. 28 முறை கொட்டிட்டாங்க மேல இருந்து. நான் எத்தனை முறை தான் பாக்குறது. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி, ஐயோ பாவம் அவரு. டேய், நாட்டுல அதிமுக திமுக எல்லாரும் எழுத்து அப்படி நின்னா மனுஷன் பிஜேபி மண்டியிட வச்சிட்டீங்களாடா பாவம். அந்த பையனை கொண்டு அமைச்சராக்கி அவர் அழுவாம அழுகுறாரு. இங்கிட்டு பாருங்க அண்ணாமலை, மின்சார கட்டணத்தை ஏற்று திமுகவை கண்டிக்கிறோம். உங்க அப்பா ஏத்து சொல்லியிருக்கான். ஜிஎஸ்டி ஏத்திய பிஜேபி கண்டு. என்னடா பைத்தியக்காரன் நீங்களா நாங்களா? இன்னொரு பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களாடா? இவங்க ஒன்ன சொல்ல அவங்க ஒன்ன சொல்ல, நடுவில் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த டிவி வச்சா இவர்கள் நல்லா, அவர்கள் தவறு தவறு ஒண்ணு. இந்த டிவி வச்சோன்னு அவர்கள் யாரா தவறு? எல்லாம் நம்ம தவறு. இவங்களுக்கு ஓட்டு போட்ட பாருங்க, எப்படி வாக்களித்த மக்களுடைய தவறு. நம்ம நம்பி ஓட்டு போட்டோம்ல, இவர் வந்தா நாட்டுக்கு நிப்பாட்டு வர, இவர் இருந்தா கழிச்சு நம்பிட்டா நம்பாலு. மோடி ஒருத்தர் வார 56 இன்ச்சு மாறணும், டாப் எடுத்து நின்றுக்கணும். அவன் டாப் எடுத்தா அவன் தெரிஞ்சு ஓடிருப்பான். 55 என்னடா ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, அவனே போய் 56 இன்ச்சு எல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. அது வந்துட்டு இருக்கான். இவன் நாட்டுக்காரன் இவனுக்கு 56 இன்ச்சு மாறு நம்பிட்டாங்க. மோடி சொல்லிட்டாங்க 15 லட்சம் தாரங்க. அந்த கருப்பு பணம் ஒரு பணம் இருக்கு நம்பிட்டான். அப்படியா இருக்கு ஏதோ ஒரு பணம் பதுக்கி வச்சிருக்காங்களாம். அதை கொண்டு தராங்க. மோடி இவ்வளவு, ராகுல் இவ்வளவு வச்சிருக்கானா, இந்திரா காந்தி இவ்வளவு வச்சிருக்கான், கருணாநிதி இவ்வளவு வச்சிருக்கான். அந்த படம் எல்லாம் பேர்லாம் போட்டாங்க. அதானி, அம்பானி, விஜய் மல்லையா அப்படி இப்படி பேர் போட்டாங்க. உடனே நம்பிட்டாங்க. எல்லா கடனையும் புடிங்கிட்டு வந்து நமக்கு 15 லட்சம் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஓட்ட போட்டாங்க. அவன் திருப்பி கேட்டா, அப்படியா 15 லட்சம் சொன்னோம், தேர்தல் காட்டி சும்மா காட்டின்னு சொல்லியிருப்போம். அது இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, வடக்குப்பட்டி ராமசாமி கொடுத்த படம் அப்படிமாங்கல, அது கருப்பு படம் ஊட்டு போயிட்டான். இவன் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு? அது கருப்பு பணம் இல்லைங்க, சேமிப்பு பணம். எங்க அம்மா யாரு? மத்திய நிதியமைச்சர் எங்க மாமி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க, அது கருப்பு பணம் இல்ல, சேமிப்பு பணம். அப்புறம் போன தேர்தலுக்கு முன்னாடி கருப்பு பணம் சொன்னீங்க, அது தூரம் அடிக்கும் போது அப்படி தெரிஞ்சு பக்கத்துல போய் பார்த்தா கலர் பணமா தெரிஞ்சு, அதான் சேமிப்பு பணம். கொஞ்சம் கண்ணு லேசா வயசாகுதுல அம்மாக்கு, ஏன்னா தேர்தல் ஒரு தடவை தோத்து போச்சு. அந்த வெக்ஸில் கொஞ்ச நாள் அழுது கண்ணு புறையாடி இருக்கும். அப்புறம் மேலவை மூலமா கொண்டு வந்து உள்ள சேர்த்த உடனே ராணுவத்துறைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அது நாடு நட்டுக்கு நிற்கணும்னு பார்த்தாங்க. அவன் ராணுவத்துக்கு 4 வருஷத்துக்கு வாடகைக்கு ஆள் பிடிக்க ஆரம்பிச்சான். அந்த அம்மா ராணுவத்துறை மந்திரியா போட்டு 4 வருஷத்துக்கு பார்த்தா ஆள் பிடிக்கிறான். இப்ப கொண்டு வந்து பொருளாதாரம், இது என்னமோ பொருளாதார மேத மாதிரி அதை கொண்டு வந்து நிதியமைச்சரா போட்டாங்க. எல்லாத்துக்கும் வரி கேட்ட அன்னைக்கு அறிவிச்சாங்க. எது
இன்னைக்கு ஒண்ணு தனியார் வித்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஸ்டாலின் இங்க பஸ் விற்கிறாரோ அது மாதிரி மோடி ரயில் வித்தாரு, ட்ரெயின் வித்தாங்க, பிஎஸ்என்எல் வித்தாங்க, விமான நிலையத்தை வித்தாங்க, விமானத்தை வித்தாங்க. இப்ப கேவலம் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு நம்ம அட்ரஸ் கொடுக்க மாட்டீங்களா, பேரு வயசு நம்ம ஆதார் கார்டு, அதை விற்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பையங்க. நம்மளோட அடையாளங்களை நம்மளுடைய தகவல்களை வைக்கிறது மோடி முடிவெடுத்துட்டாரு. எங்கெல்லாம் ட்ரெயினுக்கு முன்பதிவு செய்யப்படுகிற போது நம்ம அலங்குகிற தகவல் இருக்கிறோம் அதை தனியாருக்கு விற்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விற்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இந்த தேர்தலில் கொடி வித்துருக்காங்க. இந்த சுதந்திரத்துக்கு இவன் கொடி வை நம்பிடாதீங்க. எல்லாத்தையும் வித்தா ஜனடா விற்கிறதுக்கு தேசிய கொடி வித்து விடு, கழுது என்ன தேவை போட்டோம். இவங்க லட்சரங்கிறீங்க. விஜய் எம்எல்ஏன்னு ஒருத்தர் உண்டு, அவர் அந்த கிரிக்கெட் அதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, அம்பிட்டு கலாண்டார் இம்பிட்டு கலாண்டு நம்ம நம்பிட்டான். அவன் இவ்வளவு, அவர் 15 கோடியா 15 லட்சம் கோடி, இவர் 24 கோடியா, எப்படா கண்டுபிடிக்கலான்னு ஃபாலோ பண்றாங்க. அவன் போயிட்டான் தென்னாப்பிரிக்காக்கு. எது? அவன் தென்னாப்பிரிக்கால 2 பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கான். இவன் 200 ரூபாய் கேபிள் டிவில கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்க. நம்மளால 15 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு போயிட்டான். என்ன பண்ணாங்க? பாஸ்போர்ட்டை மடக்கிட்டாங்களா. எப்ப? அவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம், அவன் தென்னாப்பிரிக்கா போனதுக்கு அப்புறம் இவங்க பாஸ்போர்ட்டும். சரி, 4 வருஷம் கழிச்சு அந்த கதையை பத்தி என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்ல ரேஷன் கார்டையும் முடக்கிட்டாங்களாம். என்னது? விஜய் மல்லையா குஜராத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில போப்பரிசு வாங்கி சாப்பிடுறா. அத இந்த ஐயோ, நான் இவருக்கு முடிவெட்டுன்னு சொல்ற மாதிரி ஆகி போச்சு. இப்ப சொல்றாங்க இல்ல தண்டனை வழங்கிட்டாங்க. அவர் அந்த பணத்தை அவர் ஒழுங்கா கொண்டு வந்து சரியில்லை, அவருக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவர் இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டாருன்னு. எப்படி? அவரை கண்டுபிடிச்சாங்க இவ்வளவு கொள்ளையடிச்சிட்டாருன்னு. அவருக்கு ஃபைன் போட்டாங்க. எவ்வளவு போட்டாங்க? 2000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அவர் கட்டலன்னு வச்சுக்கோங்க, 4 மாசத்துக்கு உள்ள விட்டுருவாங்க. எது 2000 ரூபாய்? டேய், 17 லட்சம் கோடி கொள்ளையடிச்சான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரேஷன் கார்டை முடக்குறாங்க, 2000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க, 4 மாசம் ஜெயிலுங்களா. இதைத்தான் நம்புறோம் நம்மால. பிஜேபி எங்க பார்த்தாலும் பிஜேபி கொடியா, எங்க பார்த்தாலும் காடு வருது, உடனே நாடு புத்துணர்ச்சி வருகிறது. வாங்க எல்லாரும் பிஜேபி சேரலாம், திமுக சேரல, அதிமுக சேரல. 2 பேரும் வச்சிருந்தது நீ 4 வருஷமா. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? நாட்டில் நீ என்ன சரியானதை கொண்டு வந்த? பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது இந்த மண்ணில் அரசியல் பேசுவதற்கு? யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்திலும் பிஜேபி மத அரசியல் பண்றவர் என்ன பண்றோம்? இந்த திருப்பரங்குன்றா இந்த ஒரு எதிர்க்கு தீபம் இருக்குது. ஆனா இன்றைக்கும் இங்க இருக்கிற பிஜேபி மாசம் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நான் தீபம் ஏத்தணுமா, நான் தீபம் ஏத்தணும். எதுக்கு ஏத்துறதுக்கு? அங்க தீபம் ஏத்த போனாதான் போற வழியில ஒரு இஸ்லாமியரோட சமாதி இருக்கு, அவன் இருக்கா, உள்ளூர்காரங்க தானே நீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அங்க போகும்போது தீபம் ஏத்துமா, 2 மாசம் ஒழுக்கமா ஏத்துற மாதிரியே நடிப்பான். திருட்டு போய் என்ன பண்ணுவான்? வாங்கின கடனை மாசம் கரெக்டா திருப்பி கொடுப்பான். நம்ம கேட்கவே மாட்டோம். தேதி காலையில வந்து குடிப்பான், ஒரு நாள் முத நாளே குடிப்பான். இன்னும் ரொம்ப நல்லவேனா இருக்கானே, பரவாயில்ல 50,000 கொடுத்ததுல 1 லட்சம் கொடுக்கலாமா, 1 லட்சம் வாங்கினா 1 மாசம் முன்னாடியே கொடுத்துருவான். ஐயோ இன்னும் நல்லவேனா இருக்கானே, ஒரு 2 லட்சம் இல்ல 5 லட்சம் வாங்கிக்கணும்னு கொடுப்பான். ஆளே இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிருவான். அந்த மாதிரி 2 மாசம் ஒழுக்கமா வளர்க்காத்தியா, 3வது மாசம் நிப்பான். இந்து கோயிலில் இஸ்லாமியரின் சமாதியா அப்படின்னு குரல் இருப்பான். இங்க என்ன நாடு, என்ன ஊர், என்ன ஊரு? இந்த நாடு என்ன நாடு? இந்த நாடு என்ன நாடு? சமய சார்பற்ற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. பல மொழி பேசுற மக்கள் வாழ்றான், பல மதம் பேசுற மக்கள் வாழ்றான். நான் படிச்சதை பள்ளி கொடுத்துறேன். நாங்க படிக்கும் போது 5 மதிப்பெண் வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன, வேற்றுமை எப்ப ஒற்றுமை இருக்க முடியும் யோசனை உண்டு. ஆனாலும் இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு மொழிக்கென்றும் தனித்தனியான கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடையின் கீழே வாழுவோம். இது இந்திய நாடு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தா. இவன் போய் மதம் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னும் அப்படிதான் இந்த இடத்துல வந்து இப்ப இங்க இருக்க பிஜேபி எல்லா இடத்துலயும் இருங்க. பிஜேபி வேற என்ன அரசியல் பேச முடியுது? எங்கடா பிள்ளையார் சேர்த்து வருதுன்னு கேட்பான். பிள்ளையார் சேர்த்து ஊர்ல நேற்று வரைக்கும் தெற்கு தெருவா போயிருக்கோம், இன்னைக்கு வடக்கு தெருல தான் போகணுமா. ஏன்? அங்கதான் ஒரு மசூதி இருக்கும், அங்கதான் ஒரு சர்ச் இருக்கும். இங்க போக முன்னாடி 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான். அங்க போய் சண்டை இழுத்து அங்க சண்டை பெரிய பிரச்சனை ஆக்கி அதுக்கப்புறம் அதை கெடுத்து விட்டு இங்க ஒண்ணுமே எல்லாம் நிம்மதியா வந்து இவங்கிட்ட 4 பேர் அவன்கிட்ட 4 பேர் ஜெயில தூக்கி போட்டு காவல்துறை மண்டை உடைச்சு கிடப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மக்களுக்குள் பிரச்சனையை தூண்டி விட்டு அதுல குளிர்காயிர அரசியலை செய்து பிஜேபி. திமுக இல்லைன்னு சொல்லுமா? திமுக எழுத்து எனக்காவது பேசுறமா? மேடையில பேச சொல்லுங்க, அப்போ மேடையில பேச சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் பேசுறாரு. ஒண்ணு இல்லைங்க, அவங்க அப்பாங்க கலைஞர் ஸ்டாலினோட தலைவர் அப்பா கலைஞர் கருணாநிதியோட பேரை திருவாரூர் வைக்கிறேன்ட்டாங்க. ஒரு பஞ்சாயத்து போல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. நான் அண்ணாமலை ஓடிட்டார் திருவாரூர் இருக்கு, நாங்க போராட்டம் பண்ண போறேன்னு அறிவிச்சிட்டாங்க. இல்ல வைக்கலாம்னு நினைச்சோம், இப்ப வைக்கிற மாதிரி இல்ல. இது எதிர்கட்சி எதிர்த்து ஆம்பளை என்ன சொல்லுங்க, போராடுறா போடா வப்பண்டா எங்க அப்பன் பேர வச்சிருக்கணும்ல, நீ பேசுற ஆம்பளை வச்சிருக்கணும்ல, எதுக்கு பின்வாங்குறீங்க? எதுக்கு பின்வாங்குறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்க தொலைக்காட்சியில் வருவாங்க. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வந்து இந்த
அணு உலை பிரச்சனை வந்திருக்கு. அணு உலை யாரு பேசுவா? திமுக ஒருத்த உட்காந்துருப்பான், காங்கிரஸ் ஒருத்த உட்காந்துருப்பான், பிஜேபி ஒருத்த உட்காந்துருப்பான், இதுக்கு பின்னாடி சமூக பொருளாதார நிமித்தம் ஒருத்த உட்காந்துருப்பான், அறிவியல் ஆய்வாளர் ஒருத்த உட்காந்துருப்பான். இவங்க மண்டையில இந்த கொண்ட மாட்டிட்டே உட்காந்துருப்பாங்களே, அது மாதிரி ஒரே டீம் உள்ள உட்காந்துருப்பாங்க. எங்கடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கேன்னு கேட்டா இல்ல அவங்க இல்ல இவங்க தான் பேசுவாங்க. சரி, மறுநாள் ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, அதே திமுக உட்காந்துருக்கும், காங்கிரஸ் உட்காந்துருக்கும், பிஜேபி உட்காந்துருக்கும், அதிமுக. எங்கடா நாம் இல்ல அவங்க இல்ல இதுதான் பேசுவோம். என்னைக்கு பார்த்தாலும் அவனே உட்காந்துருக்கான். இதுல என்ன சிக்கல்னா ஒரே ஒரு மண்டையன் தான் உட்காந்துருக்கான். முதல் நாள் பாருங்க RSS வரான், மறுநாள் பாருங்க பிஜேபின்னு வரான், அடுத்த நாள் பொருளாதார நிபுணரா, அதுக்கப்புறம் அறிவியல் ஆய்வாளரா, அதுக்கப்புறம் வரலாற்று ஆய்வாளரா, அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகரா. அடே என்ன ஒரே மண்டையனை திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு வேற வேற பேர் வச்சுக்கிட்டு இதை நம்ம நம்பிக்கிட்டே உட்காந்துருக்கோம் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு. ஏன்னா டிவி அவன் டிவி, எப்படி டிவி அவன் டிவி, அவன் சொல்றதான் அவன் சொல்றதான் கருத்து, அவன் சொல்றதான் செய்தி, அதை நம்புறதான் நம்மளோட வேலைங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அதனால நாம் தமிழர் ஒரு கட்சி இங்க மண்ணுக்கு மக்களுக்குமான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு, செய்தியே போட மாட்டான். எங்க ஆளுலாம் சொன்னாங்கல்ல, காட்ட மாட்டுக்கான் என்ன பண்றது? என்னால வந்து யூடியூப்ல காட்டுறாங்களே, இதை பார்த்து 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, டிவில எல்லாம் காட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாலின்லாம் இப்ப நாங்க கூட பேசுவோம், என்னப்பா தினம் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆமா, தினம் ஒரு போராட்டம் தான், தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் தான், தினம் ஒரு பொதுக்கூட்டம் தான். அப்ப நீங்க எப்படிதான் இப்பதான் ஜெயிப்பீங்க? ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்க, இருக்கு சிக்கல். எது ஜெயிச்சிட்டோம்னா இன்னைக்கு எங்க அண்ணன் பகவதி பேசினார்ல, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, நீங்க ஜெயிச்சு என்ன பண்ண முடியும்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜெயிப்பீங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிக்கிறதுக்குள்ள நாடு நட்டமாக்கிட்டு போயிருவாங்களே, இவ்வளவு லட்சம் கோடி கடன் நீங்க எப்படி கொள்ளையடிப்பீங்க? அப்படின்னா ஒரே திட்டம் தான், சம்பாதி. கவுன்சிலர் காண்டதா கார்ல போட்டும் போட்டோம், சேர்மன் அதுக்கு அடுத்த கார்ல போட்டும் போட்டோம், எம்எல்ஏ 5 வீடு வாங்கட்டும், எம்பி அங்கிட்டு 4 சொத்து சேர்க்கட்டும், அமைச்சர் அம்பிட்டு அந்நிய செலவாணியில 500 கோடி ஆட்டை போடட்டும், எல்லாம் ஜெயிச்சு வைக்கட்டும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லா பேரும் ஒரே கட்சியா நின்று போராட்டம். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்கும். சீமானை கண்டித்து, முதலமைச்சரை கண்டித்து அனைத்து எதிர்கட்சிகளும் போராட்டம் இருக்கு. எங்க சொத்தை திருப்பி கொடுங்க, எங்க சொத்தை திருப்பி கொடுங்க, எங்க சொத்தை திருப்பி கொடுங்க, ஒரே போராட்டம். நாம் தமிழர் கட்சி போராடுது, மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டம், அவன் சொத்தை திருப்பி எடுக்கிற போராட்டம். வந்து நிற்போம். சும்மா விளையாட்டுக்கலாம், சட்டம் முடிவு செய்ய செஞ்சிடறாங்க நினைக்கலாம். மேடையில சும்மா பேசுவீங்க, நோட்டை மாத்துவன் எவனாவது கனவு வந்தீங்களா? 100 ரூபாய் தாள் மாறிடும், 500 ரூபாய் தாள் மாறிடும், 1000 ரூபாய் தாள் மாறிடும் யாராவது நம்பினீங்களா? சொன்னீங்கன்னா நம்பியிருப்பீங்களா? ஆனா மாற்ற முடிஞ்சு. ஏன் தெரியுமா? பிரதமர் என்கிற அதிகாரம், ஆட்சியாளன் கையில அதிகாரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் போடுறதா சட்டம். வேணா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கலாம். பஸ் டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க, பயணச்சீட்டு டிக்கெட்டை கொடுத்து விலை ஏற்றிட்டாங்க, பேருந்து கட்டணத்தை ஏறும்போது வைவோம், கண்டக்டர் சண்டை விடுவோம், இறங்கணும் தட்டி முடுத்த மண்ணை தட்டிட்டு பேசாம வீட்டுல வந்து படுத்துருவோம். எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா அதிகாரம் தான் இங்க முடிவு செய்யும். அதுபோல நாம் தமிழர் கட்சியிட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது கட்டாயம் நடக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி கட்சிக்காரன்லாம் அவங்க நாடுதான் கடல்ல நடக்கு. ஒரு கட்சிக்கார கடன்ல கிடையாது, ஒரு எம்எல்ஏ கடன் கிடையாது, ஒரு எம்பி கடன் கிடையாது, ஒரு முதலமைச்சர் கடன் கிடையாது. எல்லோரோட சொத்து மதிப்பு எகிரி போய் கிடக்கு. திருவாரூர்ல இருந்து திருட்டுத்தனமா ரயில் வந்த கருணாநிதி இன்னைக்கு உலகத்துல 10வது பெரிய பணக்காரர் அவர் குடும்பம் உட்கார்ந்து இருக்குன்னா சொத்து யாரோட சொத்து? அது எல்லாம் எங்க வீட்டு சொத்து, தமிழோட வரி பணம், தமிழோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டுதான் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? 80 கோடியில பேனா எல்லாரும் விமர்சனம். ஆமா, இல்ல வைங்கன்னு சொல்றேன் நானு, வைங்க 50 கோடின்னு 100 கோடியில வைங்க. அவங்க அந்த அம்மா சத்தாக அவங்க ஒரு சமாதி வச்சுக்கிட்டாங்க, இங்கிட்ட ஐயா சத்தாக நீங்க ஒரு 39 கோடி சமாதி வச்சு. ஆமா, அவங்க அப்பன் தான். ஆனா நல்ல மான ரோசம் உள்ள சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்க, அது உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சூடு கொஞ்சமாவது சூடு சொல்றா இருந்தா அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல, நீட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நீட்டு வளர்க்கிற ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தெரியாது. கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்குன்னு தான் அப்பவே நம்பி இருக்கணும். என் குடும்பத்துக்கு அது கிடையாது. இப்ப எனக்கு ஓட்டு போட்டாங்க நீக்க மாட்டாங்க, நான் நம்பி இருக்கணும். நம்மளால உணர்ச்சி வசப்பட்டு நயன்தாரா கூட நடிச்சவன் சொல்றான் சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி ஓட்ட போட்டாங்க. அவன் இப்ப என்ன சொல்றா, என்னையா சூடு சொன்ன எங்காச்சுடா? இல்ல நாங்க தேர்வு மையத்தை தொடங்கிட்டோம், நீங்க அதுல படிச்சு எப்படியாவது பாஸ் ஆகிக்கலாம். அப்ப கடைசி வரைக்கும் அந்த ரகசியம் சிதம்பரம் ரகசியமாவே போயிருச்சு, கண்டே பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவர்கள், நீங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்றா, கொஞ்சமாவது சூடு சொன்ன உங்க விஷயத்திலாவது உங்களுக்கு இருந்தா, உங்க அப்பா செத்துட்டான், உங்க தாத்தா செத்துட்டாருன்னா அவரோட பேனால் அவருக்கு வேட்டிக்கு வைங்க, அவர் கண்ணாடிக்கு வைங்க, அவர் துண்டுக்கு வைங்க, என்ன இளவுக்குனாலும் வைங்க, உன் சொந்த காசுல வை. நீ உழைச்ச காசை ரெட் ஜெயின் மூவிஸ் ஒண்ணு வச்சுக்கிட்டு 1000 கோடிக்கு படம் வர்த்தகம் பண்றல, அந்த காசுல எடுத்து வைய. சன் டிவி நடத்துறீங்களா, அந்த காசுல எடுத்து வைங்க.
கலைஞர் டிவி நடத்துறீங்களா, அந்த காசுல எடுத்து வைங்க. தமிழ்நாடு முழுக்க காவேரி மருத்துவமனை சொல்லிட்டு கனிமொழிக்கு ஷேர் ஓடிக்கிட்டு இருக்க அந்த மருத்துவமனை காசுல இருந்து எடுத்து வைங்க. உன் காசு எடுத்து அதுக்கே ஒத்துக்க மாட்டேன். நாங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உனக்குன்னு ஒரு காசு கிடையாது, எல்லாம் என் ஓட்டு காசு. உனக்கு என்ன காசு? எல்லாம் உங்க அப்பா கொள்ளையடிச்சு கொடுத்த காசு. அண்ணன் சொல்றாங்க, நானா சொன்னேன். திருவாரூர்ல இருந்து திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வருகிற போது வரும்போதே டிக்கெட் இல்லாம தானே வந்திருக்கீங்க. அதுக்கே எங்கிட்ட ஆட்டோ போட்டு தானே வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி உனக்கு சொத்து வரும்? அதுல சொல வர்றது இவன் வைக்கிறான். பேனா கோப்பம் வைங்க, எல்லாம் வைங்க. கட்டு மரத்துக்கு வைக்கலாம். நீங்க உங்க ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழர்களே நீங்கள் கடலிலே விழுந்தாலும் கட்டுமரமாக மிதப்பேன். வைங்க, கட்டு மரத்து வைங்க. 4-5 கட்டியிருக்காரு, அதுக்கு வைங்க. வச்சு விடுங்க. என்ன அடையாளம் உங்களுக்கான அடையாளம் விளைச்சு விடுங்க. இப்ப எது கடல் போய் வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? அவன் என்ன எங்கேயுமே வைக்காம மெரினால வச்சிருக்கணும், இல்ல கோவாலத்துல வச்சிருக்கணும், இல்ல எங்க ஐயா காமராஜர் தனியா கிடக்காரு அங்க கொண்டு வச்சிருக்கணும். ஏன் கடல் வைக்க நினைக்கிறீங்க? எல்லா ஆட்டையை போட்டு முடிச்சாச்சு. இப்ப கடல் மட்டும் தான் பாதி கிடக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, கடல்ல வச்சான்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச நிறுவனம் அறிக்கை எடுக்கும், உலகின் மிகப்பெரிய 2வது கடற்கரை என்ற அந்தஸ்தை மெரினா கடற்கரை இழந்தது அப்படிமா. என்னடான்னு பார்த்தா, இவன் செலவு வச்சிருப்பான்ல பேனா செலவு, அது வரைக்கும் இவங்க பட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவு குறைச்சோம்னா நீளம் குறைஞ்சு போயிடும், அந்த அந்தஸ்து இழந்து போயிடும். இவங்க அதே ஆட்டை போடுறத கடலுக்கு நடுவுல மயிராஜா வரலாறு இருக்குல்ல. இந்த இளைஞர்களை பார்க்கத்தான் செஞ்சோம். எப்படி ஈழத்தில மக்களை கொலை செய்துவிட்டு அவன் அப்பனுக்கு ராஜபக்ச சிலையும் வீடும் கட்டி வச்சானா, அங்க ஒரு புரட்சி ஏற்படுகிற போது முதல் தமிழன் கால் எங்க விழுந்தது தெரியுமா? அவங்க அப்பன் சிலை மேலதான் விழுந்தது. எது? ராஜபக்சோட அப்பன் சிலை மேலதான் கால் விழுந்தது. அதே மாதிரி உங்க சிலை இருக்கு, நீங்க வைக்க போற பேனா சிலை இருக்கும், நீங்க வைக்க போற கண்ணாடி சிலை இருக்கும். நீங்க என்னென்னலாம் வைக்கிறீங்களோ தமிழன் நாங்க உயிரோட தான் இருப்போம். 1.5 லட்சம் பேர் சாக கொடுக்கிற போது எழுதாத பேனா, முல்லை பெரியாற்று நீர் உரிமை எங்களுக்கு பெற்றுத் தருகிற போது எழுதாத பேனா, காவிரி நீராற்று உரிமையை பெற்றுக் கொடுத்த போது அமைதி காத்த பேனா, இங்க ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அமைதி காத்த பேனா, 89 தமிழர்கள் மீன்பிடிக்க செல்லுகிற போது படுகொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்த பேனா, காவிரிக்கு கேரளா இங்க இருக்கக்கூடிய கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து இந்திரா காந்தி கொடுத்த போது அமைதியாக இருந்த பேனா. இப்படி தமிழர்களுக்கான ஆபத்து எங்கெல்லாம் நிகழ்ந்தது அணுகுமுறை வந்தபோது அமைதி காத்தது, நீட்டில் அணுகுமுறை திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அமைதி காத்தது, நீட்டில் நிர்வாகப்பட்ட திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அமைதி காத்தது. இப்படி தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் வருகிற போதெல்லாம் அமைதி காத்த பேனா. என்ன கிழிச்சு உங்க பேனா? பேசுவோமா? ஒரு மேட்டை போட்டு உங்க பேனாவோட தரம் என்னன்னு பேசுவோமா? உங்க பேனாவுக்கு முதல்ல நாங்க மை கொடுத்து கொடுத்தது தமிழ் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேனா தமிழ் எழுத கத்து கொடுத்தது தமிழ் தெரியுமா? உங்க பேனா திருவாரூர் வந்தோம்னா உங்க பேனா எழுத தெரியாது. திருவாரூர் ரயில்ல திருட்டு தரமாறவங்க தமிழ் தெரியாது. சேலத்தை வந்து என் பாட்டு கத்துட்டு போனீங்க தமிழ். அந்த தமிழை கத்துக்கிட்டு முதல்ல கடைக்கு வேலைக்கு போகும்போது கூலிக்கு எழுதிச்சு உங்க பேனா. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு எழுதுனீங்க பராசக்தியில வசனம், அதுக்கும் காசுக்கும் மாறிடுச்சது உங்க பேனா. அதுக்கப்புறம் உடன்பிறப்புகளை முரசரில் எழுதுனீங்க, அதுக்கும் துட்டு வாங்கிச்சு உங்க பேனா. நீங்க தான் சொல்லுவீங்களே முதலமைச்சர் சொந்த பொருளை கட்சிக்கு செலவழிக்க மாட்டார், கட்சி பொருளை சொந்தத்துக்கு செலவழிக்க மாட்டார். இவங்க எது? இவருக்கு பிறந்த நாள் கட்டுரை எழுதுறாங்க. யார்? எங்க அம்மா. விருதுநகர் மாவட்டத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு அம்மா இருக்காங்க, எம்பியா. அவங்க எழுதுறாங்க, கருணாநிதி முதலமைச்சர் ஆனாலும் முதலமைச்சர் ஆகி 10 மணி வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விளக்கு எது ஒரு மெழுகுவத்தி எழுதிக்கிட்டு இருந்துச்சான். மெழுகுவத்தி பாதி எரிஞ்சிருச்சான். இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு அந்த மெழுகுவத்தி அணைச்சிட்டாரன் கருணாநிதி. இன்னொரு மெழுகுவத்தி புதுசா இருந்துச்சான், அதை எடுத்து அணைச்சு ஏற்றி வச்சுட்டு இன்னொரு நோட்டை எடுத்து எழுதினாராம். பக்கத்துல வந்து ஒரு கேட்டாராம், இன்னையாவது பாதிதான் எரிஞ்சிருக்க, அதை ஏத்தாம திருப்பி எதுக்கு புதுசா வச்சு? இல்ல அது கவர்மெண்ட் மெழுகுவத்தி, முதல்ல எழுதின நோட்டு கவர்மெண்ட் நோட்டு, இதை ஓரம் கட்டிட்டு இவங்க லவ் லெட்டர் எழுதுறாங்க. அடுத்து சொந்த நோட்டு, இது சொந்த மெழுகுவத்தி. இப்ப மேட்ரு லெட்டர்ல இல்ல தலைவா, மெழுகுவத்தில இருக்கு. இவங்க ஆட்சிக்கு அப்ப வரும்போதே கரண்ட் எல்லாம் போயிருக்கு. அப்பவே மெழுகுவத்தி தான் எடுத்திருக்காங்க, இப்ப வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல கரண்ட் லட்சம் பேசுறது கரண்ட் அப்புறம் ஆகலன்னு கேட்டா அணிலா ஓடுது. மதுரையில் அணில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை தான் போயிருக்கு, பரவாயில்ல. கொஞ்சம் அணில் கொஞ்சம் கவனமா தான் இருக்குன்னு நினைக்கல, அடிச்சு விட்டுருப்பாங்க காயடிச்சு. பைத்தியக்காரன் ஆட்சியில் பிறகு பதில் சொல்ல முடியல. இலவசத்தால் நாடு முன்னேறும் எந்த பைத்தியக்காரன் ஒத்துக்குவானா? பேசுறாங்க. ஓசி அரிசி கொடுத்தது கருணாநிதி, அறிவு இல்ல. 1000 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கிற அளவுக்கு வித்திருந்த அளவுக்கு இருந்தா கூட அதை வாங்கக்கூடிய அளவுக்கு நான் வச்சிருக்கேன்டா. ஒரு அம்மா தொலைக்காட்சியில பேசுறது, நாங்க பேசலாம் தப்பு, சீமான் பேசலாம் தப்பு, எங்க கட்சிக்காரன் பேசலாம் தப்பு, தொலைக்காட்சியில காரி துப்பிடுச்சு ஒரு அம்மா. ஒரு அக்கா என்ன பேசுது?
நீ தினம் 400 ரூபாய் சம்பளம் என் புருஷன் 200 ரூபாய் சாராய கடையில புடுங்குற நீங்க 5 வருஷத்துக்கு ஒருக்க 1000 ரூபாய் பொறுமான பொருளை தானே இலவசமா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தினம் 200 ரூபாய் வாரத்துக்கு 6 நாள் வச்சுக்கிறோம், 1200 ரூபாய், 4 வாரத்துக்கு 4800 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், கிட்டத்தட்ட என்ன ஆச்சு? 10 நாளே 4048,000 ஆச்சு, 60,000 ரூபாய் பக்கத்துல வருது. வருஷத்துக்கு 60,000 ரூபாய், 5 வருஷம், கிட்டத்தட்ட எவ்வளவு யோசிச்சு பாருங்க. அப்ப காசு எங்க போய் நிக்குது? ஆனா வெறும் 1000 ரூபாய் பொருளை இலவசமா கொடுத்துட்டு நான் ஓசில கொடுத்தேன். ஓசில இந்த சரக்கை மட்டும் நீ விற்காம இருந்தனா நான் 1000 ரூபாய்ல 2000 ரூபாய்க்கு அரிசி வித்தா கூட தமிழன் வாங்கி சாப்பிட்டு உயிரோடு இருப்பான்டா. ஓசி அரிசி எனக்கு ஓசிக்கு அரிசி கொடுத்தது என்ன அர்த்தம்? இதுல பெருசா நாங்கள் தான் இலவசத்தை கொண்டு வந்தோம். நாங்க யார் விட்டு காசுல இலவசம் கொண்டு யார் விட்டு காசுல? அவர் 1.5 லட்சம் கோடி இருந்ததை இந்த 10 ஆண்டு காலத்துல அதிமுக 3 லட்சம் கோடி ஏத்தி 4 லட்சம் கோடி கொண்டு வந்து பாட்டாங்க. அவன் போய் 1.5 வருஷம் தான் இருக்கு, நீ தான் 6 லட்சம் கோடி கொண்டு வந்துட்ட. இதுல எங்க அண்ணன் பிடிஆர் வேற கவிதை எழுதிட்டாரு, தலைக்கு எது குடும்பத்துக்கு 2,60,60,000 ரூபாய் கடன் இருக்குன்னு. எவங்க அப்பம் கட்டுறது? எவன் அப்பம் கட்ட? நீ ஓசில அடிச்சு கொடுத்த லட்சணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2,60,63,000 ரூபாய் கடன் இருக்கு. யாரு கட்டுறது? யோசிச்சு பாருங்க. அப்ப நாட்டில் முன்னேற்றங்கள் எதிர இருக்கணும்? நீ இலவசமா கல்வியை கொடுத்திருக்கணும், இலவசமா மருத்துவத்தை கொடுத்திருக்கணும், இலவசமா குடிநீரை கொடுத்திருக்கணும். இலவசமாக இந்த 3ஐயும் கொடுத்திருந்தால் மற்ற எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திருப்பாங்க. நீ செஞ்சுட்டு போனீங்களா? கல்வி விற்பனைக்கு இருக்குது, மருத்துவம் விற்பனைக்கு இருக்குது, குடிநீர் விற்பனை. கேவலம் குடிதண்ணி வித்துட்டாங்க. குடிதண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு வித்துருச்சுல, நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டாங்க தான். தங்கத்து விலை தான் தினம் ஏறுச்சு, இன்னைக்கு பெட்ரோல் விலை தினம் ஏறுது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பச்சை தண்ணி விலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்படி மீட்டரை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு எப்ப இறங்கும் பாருங்க. அப்படிதான் நடக்கும். காத்து விற்பனைக்கு வந்துருச்சு இந்தியாவில், டெல்லியில நம்புவீங்களா? சுத்தமான காற்று விற்பனைக்கு வந்துருச்சு. இன்றைக்கு நாம் பயன்படுத்தி நம்ம அப்பா பயன்படுத்தினா தாத்தா பயன்படுத்தி எதுவும் நம்ம கிட்ட இல்ல, எல்லாம் விஷமா நிக்க, உணவுப் பொருள் மாறி நிக்க. இதெல்லாம் பஸ் பேசுறதுக்கு எங்க நாட்டுல ஒருத்தம் கிடையாது. இந்த இன்னைக்கு எங்க அண்ணன் நாட்டின் தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு எதுக்கு ஒரு கட்சியோட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. கன்னியாகுமரி தேங்காய்பட்டினம் ஒரு துறைமுகம் கட்டிருக்கு இந்த அரசு. அந்த துறைமுகம் ஒழுங்கா கட்டாதனால ஒரு மீனவன் செத்து போயிட்டான். அந்த துறைமுகத்தை பார்வையிட்டு செத்து போற அந்த மீனவன் வீட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு மறுபடியும் அங்க போராட்டம். எதுக்கு? கனிம வள கொள்ளைக்கு எதிரா மலைகளை உடைத்து அங்க இருக்கிற மணலை திருடி இந்த நாட்டில் இருக்கிற மற்றொரு மாநிலத்துக்கு திருட்டுத்தனமா தனியாருக்கு கொடுக்க போறாங்க. அதை கண்டித்து எங்க அண்ணன் சீமான் நாளைக்கு போராட போறாரு. இப்படி தினந்தோறும் ஒவ்வொருத்தர போராட்டம், ஆர்ப்பாட்டம். ஏன்? மண்ணுக்கும் மக்களுக்கும். நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க சரியா பண்ற ஒரு ஆண்டுல 10 ஆண்டு சாதனை ஏதாவது ஒண்ணு? விலையை குறைச்சிட்டு, மின்சார விலையை குறைச்சிட்டீங்களா? பால் விலையை குறைச்சிங்களா? தயிர் விலையை குறைச்சிங்களா? என்ன செஞ்சீங்க? ஏதாவது நீட்டு தேர்வு நீக்கிட்டீங்களா? சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு கொடுத்த மாணவரோட கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? எதுவுமே இல்ல. ஆனா சும்மா காட்டி மேடையை போடுறது, என்னத்தையாவது பேச வேண்டியது. வாழ்க கலைஞர், வாழ்க ஸ்டாலின். இந்த வாழ்க கலைஞர், வாழ்க ஸ்டாலின் எப்ப சொன்னாங்களோ அதை ஒழிச்சாதான் தமிழ்நாடு முத வளரும். அதை மனசுல வச்சுங்க. இவங்க வாழ்வாங்க, கட்சியிலுக்கு ஒரு ரூபாய் வாழ மாட்டான். எது? இவங்க கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. இப்ப சொல்றாங்களே எங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சின்னவர்னு கூப்பிடுங்க. ஆமா, அவங்க பண்ணையார் பேரன். நம்ம பஞ்ச பரார வீட்டுல கூலிக்கு அந்த தேங்காய் மரம் வெட்டதுக்கும் அந்த கக்கூசு கழுவுறதுக்கும் போறோம். அவங்க சின்னவரே அப்படின்னு நமக்கு 10 ரூபாய் பிச்சை போட்டுறாரு. இவங்க வாங்கி நக்கிட்டு வந்துருது. யாருக்கு சின்னவரு? யாரு சின்னவரு? அவங்க அப்பா முதலமைச்சர், அடுத்து இவர் முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சருக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான், சந்தேகத்துல இருக்கான். யாருக்கு பிறந்தவன்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்மொழின்னு ஒருத்தர். ஒரு குழந்தை செத்து போச்சு, என்ன கேட்டா இன்னும் வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்காங்க. ஸ்ரீமதிங்கிற ஒரு பொண்ணு இறந்து கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் நடந்து வச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்க. அரசு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு, காவல்துறை விசாரணையில் இருக்குது. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருக்கான். விசாரணைக்குள்ள இருக்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்படி வெளியே வந்துச்சு? முத கட்டப்ப சொன்னாங்க சிசிடிவி ஒர்க் ஆகலன்னாங்க. ஆனா நம்பினேன். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு ஒர்க் ஆகிற சிசிடிவி ஸ்ரீமதிக்கு ஒர்க் ஆகும். இவங்க நம்ம அப்படிதான் இருக்குன்னு நினைச்சா இப்ப விடுறாங்க. கொஞ்சம் அது கட் பண்ணி விடுறாங்க. என்ன அங்க டைரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா? உள்ள செத்து போச்சு, என்னடா போச்சு, இன்னை வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கான். நினைச்சு பாத்துக்கோங்க, இதான் நாடு. நாளைக்கு நம்ம ஊர்ல அப்படி ஒண்ணு நடக்கும். விளையாட்டுக்காரியம் கிடையாது. தனியாருக்கு என்னைக்கு கல்வியை வித்தானோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நீங்க அரசு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல ஒரு சால் ரேட்டு, மெட்ரிகுலேஷன்ல ஒரு ரேட்டு, ஒரு வேலை, அங்க இருக்கக்கூடிய உயர்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு ரேட்டு, இப்படி தனித்தனியா விலைய நிர்ணயிச்சு அந்த பள்ளிக்கூடம் ஸ்ரீமதி படிச்ச பள்ளிக்கூடத்துல அந்த சாந்தி சொல்லுத 5000 ரூபாய்க்கும் படிப்பு இருக்கு, 50,000 ரூபாய்க்கும் படிப்பு இருக்கு. எப்படி பாத்தீங்களா?
எப்படி 5000 ரூபாய்க்கு மடிப்பு இருக்கு, 50,000க்கு மடிப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? காசு இருந்தாதான் படிக்க முடியுங்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டான். இதே நம்மளால ஏதாவது தப்பு பண்ணி 2 பேர் கைதாயிருந்தா என்ன ஆயிருப்போம்? 2வது நாளே முட்டி உடஞ்சிட்டு வந்து நிப்பேன். கேட்டா கக்கூசுல வலிக்கிட்டான் இருப்பாங்க. இந்த 5 பேர் போனாங்களே சாந்தி ரவிக்குமார்னு, நானும் என்னைக்காவது வழுக்குவாங்கன்னு அவங்களுக்கு கக்கூசே வெள்ளம் இருக்கும் 1.5 மாசமா. ஏண்டா காசு ஒழுங்கு கக்கூச வர்றது இல்லையா? அந்த பள்ளிக்கூடத்துல கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, 400 பேரை கைது பண்ணா அதே 4 பேர் கக்கூச விழுந்துட்டான்ட்டான். ஆனா காசு இருக்கிற இந்த அந்த நிர்வாகத்திற்காரன் இன்ன வரைக்கும் ஒண்ணும் அடிபடல, உட்காந்துட்டே இருக்கான் உள்ள. ஆனா அந்த நிர்வாகம் மறுபடியும் செயல்படுது, பள்ளிக்கூடத்தை திறந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்ப்பவர்களாக இங்க கீழே இருக்கணும் சரி மேல இருக்கணும் ஆட்சியாளர் மாறிண்டா. இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. மண்ணுக்குமான மக்களுக்குமான ஆட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனாலதான் வரலாற்று தத்துவத்தோடு நாம் தமிழர் கட்சி தனியா நிப்பங்கிற ஒரு சத்தியத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறோம். இந்த கலாநிதிகளோட சேர முடியாது, இவங்களோட கூட்டணி வைக்க முடியாது. எத்தனை தேர்தல் கடந்தாலும் சரி, இது வேணா நாங்க முதல் சொல்லும் போது ஒரு மாறி தெரிஞ்சிருக்கோம், எத்தனை தேர்தல் ஆகும்னு. இப்பெல்லாம் அப்படி இல்ல, இன்னும் 2 தேர்தல் தான். நான் சொல்றேன், 2024 60-70 லட்சம் வாக்காகிறது, 2027 ஒரு 26 சட்டமன்றத்தில் 1 கோடி வாக்கு பெற்று நாம் தமிழர் கட்சி தான் சட்டமன்றத்தை நிர்ணயம் செய்யும் என்கிற நிலைக்கு வரும். சத்தியம், நான் விளையாட்டுக்கு சொல்ல. நானுங்க தென்காசி மாவட்டம் வாசுதேவர்ல சட்டமன்றத்துக்கு நின்ன, கடைசியா முடிச்சுக்கிறேன். சட்டமன்றத்துக்கு முதல்ல தென்காசி பாராளுமன்றத்துக்கு நின்ன, வெறும் செலவழிச்ச காசு எவ்வளவு தெரியுமா? வெறும் 6,000 லட்சம் ரூபாய். ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சோம். வாங்கின வாக்கு 63,000 வாக்கு. அடுத்து சட்டமன்றத்துக்கு நின்ன மறுபடியும் என்னோட தொகுதி வாசுதேவ நல்லூர், செலவழிச்ச காசு 4,13,000 ரூபாய். நம்புவீங்களா? 4,13,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் வேலை செய்ய முடியும். எங்கால அதுக்கு இங்கே செலவழிச்சு நினைக்கிறேன். நம்மளால ஒவ்வொரு தொகுதியில நானே கூட அதிகம் தான் நினைக்கிறேன். வாங்கின ஓட்டு தெரியுமா? 17,000 ஓட்டு. ஜெயிச்சவர் செலவழிச்ச கோடி கணக்கு நான் வெளியில சொல்ல முடியாது, அவரே ஒத்துக்கிட்டது. வாங்கின கடன் மட்டும் 12 கோடி. எங்க அண்ணன் மதிமுக வேட்பாளர், தோத்தவர் எங்க பெரியப்பா மகன் தான், போனவர் எம்எல்ஏ. அப்ப எவ்வளவு செலவழிச்சிருப்பான்னு யோசிச்சுக்குங்க. கோடி கணக்கில் செலவழிச்சுட்டு 1000 பேர் வேலை பார்த்தவன் வெறும் 50,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சு நிக்கிறான். வெறும் 28 பேரை வச்சு வேலை பார்த்துட்டு 4 லட்சம் செலவழிச்ச நாம் தமிழர் கட்சி 17,000 வாக்கு வாங்குச்சுன்னா, இந்த தேர்தல் 100 பேரோட வேலைக்கு போகிற போது நாம் தமிழர் கட்சி வாங்குற வாக்கு மட்டும் பாத்துங்க. மக்கள் நம்பிக்கையோட நிக்கிறான். மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, யாராவது வரமாட்டாங்களா? ஏன்னா வந்தவெல்லாம் ஏமாத்துக்காரன் ஆயிட்டான். கருணாநிதி நம்பினா ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர் நம்பினா ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா நம்பினா ஏமாத்திட்டாங்க, வைகோ நம்பினா ஏமாத்திட்டாரு, ராமதாஸ் நம்பினாங்க ஏமாத்திட்டாங்க, விஜயகாந்த் நம்பினாங்க ஏமாத்திட்டாங்க, திருமாவளவன் நம்பினாங்க ஏமாத்திட்டாங்க, கிருஷ்ணசாமி நம்பினாங்க ஏமாத்திட்டாங்க, கருணாஸ் நம்பினாங்க ஏமாத்திட்டாங்க. இப்படி எல்லாரும் ஏமாந்து கடைசியாக நாம் தமிழர் கட்சி அந்த தர இடத்திலிருந்து மாறி ஒரு நல்ல தரமான ஆட்சியை கொடுக்க நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.